டே தங்கம், இதை நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமே. அவங்க ஓவியா, நீங்கள் ஆர்னவா? காதல் வேண்டாம் என்று நினைத்து உடைந்து அப்படின்னு வீட்டை விட்டு வெளியேறும் போது கமருதீன் யூஸ் பண்ண ஒரு ஆளா பாரு வந்து ஓவியா ரேஞ்சுக்கு வெளியே போய் அதான் நினைக்கிறீங்களா? பாரு கமருதீன் அவர்களே, நீ இப்ப வந்து இந்த விஷயத்த பேசுற காரணம் என்ன அப்படின்னா, டைம் வரட்டும் வெயிட் பண்ணியிருந்தேனா நீ ஒரு கேமர். ஆனால் லைவ் பார்க்கும்போது தான் தெரியும் என்ன மேட்டர்னு. இன்னைக்கு வந்து அதாவது ஃபேமிலி வீக்கில் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்படி இருக்கு, அந்யோன்யம் இருக்கு, நல்ல ஃபீலிங் இருக்கு, மோர் தேன் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங் இருக்கு அப்படிலாம் சொல்லி அளந்து விட்டு ரெண்டு பேருமே நடிக்கிறீங்க அப்படின்னு வெளியே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க ஊரை நம்ப வைக்கிறேன், உலகத்தை நம்ப வைக்கிறேன்னு சொல்லி வெளியே இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியாம ரெண்டு பேரும் அந்த நடிப்பு நடிச்சுட்டு இருந்தீங்க உள்ள. இன்னைக்கு ஃபேமிலி உள்ள வர போறாங்க, வந்தா பார்வம் தலையில கட்டிடுவாங்கன்னு உனக்கு பயம். அதனால இந்த வாரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீ உஷாராயிட்ட. விஜய் சேதுபதி முன்னாடி இமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு உஷாரான. நேற்று நைட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கான்வர்சேஷன் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுலயும் பாரு வந்து இது ஒரு கண்டென்ட்டாக தான் பார்க்குறாங்க, இதெல்லாம் ஒரு ரெக்கார்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வந்தது. அதுலேயும் கமருதீன் பாரு இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலே ஒரு சண்டை வந்தது. இந்த சண்டை தான் இந்த இந்த பாருவோட ஃபேமிலி உள்ள வர்ற வரைக்கும் கண்டென்ட்டாக இருக்க போது. எனக்கு வேற யாருக்கும் எந்த கண்டென்ட்டும் இல்லை. ஒரு சைடு சாண்ட்ரா உட்காந்து வந்து தன்னோட வீட்டில் இருந்து ஆட்கள் வரப்போற பற்றி பேச போகிறாங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேச போகிறாங்க. பட் இன்னைக்கு யாருடைய ஃபேமிலி முதல்ல வராங்க அப்படின்றது மெயின். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கண்டென்ட் வர்றதுக்கு காரணம் என்டையர் டிஆர்பி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவலமான ஒரு நாடக காதலில் இருக்குது, கேவலமான ஒரு 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 கவர் கப்புள்ஸ் மேலே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேவலமான சீசன் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இங்கே கமருதீன் ஒரு பயப்படுறாரு என்னன்னா, வீட்டில இருந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா தலையில கட்டிடுவாங்களே, எப்படிரா இதை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான்னு தெரியல. ரொம்ப தெளிவாயிட்டான். இங்க வந்து இந்த பேட் டச் மேட்டரை திருப்பி எடுத்து போடுறான். வைல்ட் கார்டு என்ட்ரி வந்த அன்னைக்கு சொன்ன மேட்ரு, வைல்ட் கார்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வைல்ட் கார்டு என்ட்ரி வந்த அன்னைக்கு வந்து என்னென்ன பேச்சு பேசினான்னு தெரியும். அன்னைக்கும் பாரு சைலண்டா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாலு அப்படியே வந்து ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. நான் பெண், நானும் ஒரு பெண் தானே அப்படின்னு போயிட்டாங்க பாரு. அதுக்கடுத்து வாட்டர்மெலன் இருக்கிற வரைக்கும் பாரு ஒரு கேம் ஆடினாங்க. வாட்டர்மெலன் போனதுக்கப்புறம் கமருதீனோட ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த காதல் கேமை பாரு செலக்ட் பண்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று அவங்களுக்கான பர்சனல் மைலேஜ், இன்னொன்று ரெண்டு பேருடைய சப்போர்ட். ரெண்டு பேரை ஒரு கேம் ஆடலாம், கமருதீனை பல இடங்கள்ல தன்னுடைய எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாரு அப்பட்டமா நினைச்சாங்கன்றது உண்மை. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் பாருக்கு இருந்தனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதை பண்ணாங்க அப்படின்னு கமருதீன் இப்போ உஷாராயிட்டாரா இல்லை அவன் உஷாராதான் இருந்திருக்கானா அப்படின்றத கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள்ல ரொம்ப மக்கு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை கூட சொல்லும், இவனுக்கு இது நல்ல டேலண்ட் இருக்குப்பா, இவன் நல்லா யோசிக்கிறான்ப்பா, ஆனால் அவன் லைட்டா மக்குப்பா அப்படிங்கிற மாதிரி கமருதீன். இன்னைக்கு இதை கரெக்டா பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு ரீசன் என்ன? இன்னைக்கு இதை பிடிச்சி பேசுறதுக்கு ரீசன் ஃபேமிலி வந்துருவான்றக்கா திருப்பி பேசுறான்டா அப்படின்னா ஃபேமிலி வர்றக்கால பேசல நீ மூடு அப்படிங்கிறான் கமருதீன். வார்த்தைகளை விட வைக்கிறது, நெகட்டிவிட்டி அள்ளி தெளிக்கிறது, ஒரு ஆளுடைய கரியரை முடிக்கிறது, இதெல்லாம் வந்து கமருதீனோட கரியர்லாம் முடிக்க முடியாது, அவருடைய கரியர் அவர் முடிச்சுக்கிறது. இதெல்லாம் கமருதீனுக்கு கை வந்த கலை. அந்த சைடு பாரு அதை தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஒரு விமன் கார்டு நேத்தே ஆடினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த சொசைட்டி வந்து பெண்களை ரொம்ப ஈஸியா பேசிடுமா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது பெண்களை வந்து ரொம்ப ஈஸியா பட்ட கட்டிடுமா, ஆண்கள் அப்படி கட்டாதான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இது வரைக்கும் வந்து போன ஆட்கள்ல ஒண்ணு வேணாம், இந்த ரேப்பர் கேட்டகரியில வந்து போன ஆட்கள்ல எத்தனை பேர் பேரை கெடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க தெரியுமா? ஆனா இந்த ரேப்பர் கேட்டகரியிலயோ என்ன கேட்டகரியிலயோ வந்து பேரை கெடுத்து வெளியே போன ஆட்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேர் கெடுத்துருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப கூட ஆதிரை பண்ணதுக்கெல்லாம் அவங்க வீட்டில் என்ன சொல்றாங்க, இல்ல வெளியே இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க, எஃப்ஜே முடிக்கலையா? ஈக்குவலி ரெண்டு பேருக்கும் அப்படித்தானே போகுது. ஆனா நீங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பெண்களை ஈஸியா சொல்லிடுவாங்க, ஆண்கள் மேல அது வந்து இதாகுது. யார் சொன்னது? இதெல்லாம் அந்த காலம். பெண்களை ஈஸியாக இது பண்ணிடுவாங்க, ஆண்கள் இது பண்றதில்ல. உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாருடைய கேம் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே தான் சிம்பதி கேம் ஸ்டார்ட்டே ஆகுது. 3 வாரம் ஈஸியாக ஓட்டிடுவாங்க.
உங்களை கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே. கமுருதி நீங்க திடீர்னு அறிவு வந்த காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. லைவ்ல என்ன நடக்குது அப்படின்ற பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.